வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டுடே பார்த்தீங்கன்னா குரூப் 4 டெஸ்ட் நம்பர் 10க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 9க்கான 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா குரூப் 4 மற்றும் குரூப் 2, குரூப் 2A இதற்கான டெஸ்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மெட்டீரியல்ஸும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு வரோம். விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக நில அதிர்வு அபாயத்தன்மை. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மண்டலம் 5, மண்டலம் 4, மண்டலம் 3, மண்டலம் 2 அபாயத்தன்மை என்னென்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மண்டலம் 5 பார்த்திங்கன்னா மிக அதிக அபாயத்தன்மை கொண்டது. மண்டலம் 4 அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அது வந்து அதிக அபாயத்தன்மை கொண்டது. மண்டலம் 3 பார்த்திங்கன்னா மிதமானது. மண்டலம் 2 குறைவு. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 எல்லாமே சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் முதன்மை மாசுபடுத்தி அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் முதன்மை மாசுபடுத்தி அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பனிப்புகை. 54 காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம். ஆன்சர் 78.09%. 55 சுனாமி என்ற சொல் கீழ்கண்ட எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜப்பான். 56வது கேள்வி. புவி மேற்பரப்பு நீருக்கு கீழ்கண்டவற்றில் எது சரியாக எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏரிகள். புவி மேற்பரப்பு நீருக்கு கீழ்கண்டவற்றில் எது சரியான எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏரிகள். 57 பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வறட்சி. மழை பெய்யலனா எல்லா இடமே வறண்டு காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி வறட்சி. கீழ்கண்ட எந்த ஆண்டு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது? முக்கியமான கொஸ்டின் எக்கனாமிக்ஸில், ஜியாகிரபியில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25, 2025 பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA அப்படின்னு கேட்பாங்க. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 25, 2025 ஆண்டு. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி. அடுத்து பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 4, 1, 5, 3. புவி அதிர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா பிளவு. சூறாவளி என்பது புயலின் கண்ணுன்னு அழைக்கப்படும். சுனாமி என்பது ராட்சச அலைகள். தொழிற்சாலை விபத்து என்பது கவனமின்மை. வறட்சி என்பது சமமற்ற மழை. 60க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 61 வர்தா புயல் சென்னையை தாக்கிய ஆண்டு. ஆன்சர் டிசம்பர் 12, 2016. வர்தா புயல் சென்னையை தாக்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12, 2016. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே சரிதான். 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மால் இடி ஓசையை வந்து கேட்க முடியும். இது சரிதான். இடி மின்னல் பாய்வு வினாடிக்கு 80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இதுவும் சரிதான்.
ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் பார்த்திங்கன்னா 3 முதல் 4 கிலோமீட்டர் ஆகும். ஸோ 3மே சரி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்கள். மின்வெட்டொலி உலக அளவில் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறை அல்லது ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுகிறது. கூற்று 2 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளிரக்கூடிய 100 வாட்ஸ் மின்விளக்கை இயக்க தேவையான ஆற்றலை பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மின்வெட்டொலி வெளியிடுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. 64 எந்த ஆண்டு 168 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனித நேயம் சார்ந்த நிறுவனங்கள் கியூகோ செயல் திட்ட வரைவில் கையெழுத்திட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2025. சி தான் கரெக்டு. அடுத்து இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% பகுதிகள் எத்தனை மில்லிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவை பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 750 மில்லிமீட்டர். இதற்கு குறைவான மழைப்பொழிவை பெற்றால் அது பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வறட்சி பகுதி என அறிவிக்கப்படும். அடுத்து மின்னலின் போது அதன் வெப்பம் டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9982.2 டிகிரி செல்சியஸ். இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 நொடி. இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 30 நொடி. 68 பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என கருத்தில் கொள்ள வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிர் மிகவும் மதிப்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 69 கூற்று காரணம். மின்னலின் பொழுது குளிக்கக்கூடாது. காரணம் ஏனெனில் தண்ணீர் குழாய்கள் வழியே மின்னல் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி. காரணத்திற்கு கூற்று சரியான விளக்கமாகும். அடுத்து முக்கியமான கேள்வி. போபால் வாயு பேரிடர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிசம்பர் 3, 1984. 71 இயற்கை வெறிவாயு குழாயில் எரியும் பாபகுர் அணை நெருப்பு காணப்படும் நாடு? அணையா நெருப்பு காணப்படும் நாடு? இயற்கை எரிவாயு குழாயில் எரியும் பாபா குர்குர் அணையா நெருப்பு காணப்படும் நாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈராக். ஆப்ஷன் பி. அடுத்து பின்வருவனவற்றில் எது கூட்ட நெரிசலுக்கான செயல் விதி? ஆப்ஷன் சி கைகளை மார்போடு வைத்துக்கொள். ஸோ மாறுபடும் வச்சுருக்கோம். கைகளை மார்போடு வைத்துக்கொள். அடுத்து பொறுத்துக. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. வழக்குன நன்னெறி, ஆன்றன உயர்ந்த, நயன் என்பது நேர்மை, நன்றி என்பது உதவி, பாடறிவார்னா நெறியுடையவர். இது தமிழ் கொஸ்டின். அடுத்து உலகம் யாரால் நிலை பெற்று இருக்கிறது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்பு உடையவர்களால். அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் எவ்வாறு கருதப்படுவார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரத்தை போல. இதெல்லாம் திருக்குறள் சார்ந்த கொஸ்டின்ஸ். 76 யாருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தெரியும் என வள்ளுவர் கூறுகிறார்? யாருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தெரியும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பாருங்கள். பிறரோடு சிரித்து பேசி மகிழ இயலாதவர்க்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பண்புடையார் பண்பட்டு உலகம் அதுவின்றேல் டேஸ் மாய்வது மண். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மண்புக்கு
மாய்வது மண். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் டேஸ் வழக்கு. பண்புடைமை என்னும் வழக்கு. அன்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் டேஸ் கலந்தியமையால் திரிந்தற்று. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நண்பால். அன்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திரிந்தற்று. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நண்புனா நட்பு, கடைனா இழிவு, ஞாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம், நகையுள்ளம்னா விளையாட்டாகும், நகவல்லவர்னா சிரித்து மகிழ்பவர். யாருடைய நட்பு ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும். ஆன்சர் பார்த்துங்க. திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பு. திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பு தான் பார்த்திங்கன்னா பிறருடைய சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை தரக்கூடியது. 83. நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவி எது என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா துன்பம் வரும் நேரம். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் டேஸ் ஒருயி விடல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேண்மை ஒருயி விடல். குடிப்பிறந்தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் டேஸ் நட்பு. கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. அடுத்து பொறுத்துக. ஊதியம்னா பேரு, அடுனா அடிதல், மறு என்பது தழுவு, ஒருவுனா தவிர், கேண்மைனா நட்பு. அடுத்து அடுத்து மேக்ஸ் கொஸ்டின். ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்கு 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6 வருடம். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதற்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். மேக்ஸு, ஜிகே எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அதை படித்து நீங்கள் பயன்பெறலாம். அடுத்து 87க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான கேள்விகள் தான். 88க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 89க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 90க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 91க்கு ஆப்ஷன் சி. 92க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 93க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 94க்கு ஆப்ஷன் சி. 95 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 96 ஆப்ஷன் பி. 97 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 98க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 99 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மேக்ஸ்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு போட்டு பார்த்து ஆன்சர் சரியாக வருதான்னு பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் படித்து தேர்வில் வெற்றி பெறட்டும். வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.